மிகப்பெரிய சாதனை. இன்று அந்த பெரியார் அவர்கள் உருவாக்கிய அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்று இந்த கட்சிகள் இயங்குகிறதா, இந்த சமுதாயம், தமிழ் சமுதாயம் இயங்குகிறதா என்றால் அந்த சித்தாந்தம் ஒரு வெளி பூச்சாகத்தான் இருக்கிறது. ஒரு பாத்திரத்து மேலே எப்படி ஒரு முழு நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரு குரோம் நம்ம கொடுப்போமோ, அந்த மாதிரி இது ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட ஒரு நகை மாதிரி தான். உள்ளே பித்தளையோ இல்லை ஏதோ ஒரு செம்போ தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இந்த சமூகத்தில் இருக்குது. பெரியாருடைய கொள்கைகளும் பெரியாருடைய சித்தாந்தமும் வெளிப்பூச்சாக மட்டுமே இருந்து கொண்டு உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருளானது ஜாதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் இந்த தமிழ் சமூகத்தில் ஜாதியானது மிகவும் ஆற்றல் வாய்ந்ததாக, ஆதிக்க சக்தியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஜாதிய பிரிவினைகள், ஜாதிய அரசியல், இந்த பிரச்சனைகள் மிகவும் அழுத்தமாக